நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் தினமொரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நிறைய மூலிகைகளை பற்றி, உணவுப் பொருட்களை பற்றி, அவை நம்முடைய ஆரோக்கியத்திற்காகவும் உடல் நலனுக்காகவும் மன ஆரோக்கியத்திற்காகவும் எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும், உணவாகவோ அல்லது மருந்தாகவோ அவை பயன்படும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் ஒத்துக்கொண்டு பல ஆயிரம் வருடங்களாக உபயோகப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு மூலிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. பொதுவாக மந்தாரை மரம் நம்ம கிராமங்களில் இருக்கிறத பார்க்க முடியும். பொதுவாக களிமண் பூமிகளில், வயல் வரப்புகளில், களத்த மேடுகளோட ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிழலுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு மரம்னு இந்த மந்தாரையை சொல்லலாம். மந்தாரையிலிருந்து வெண்மை நிறமான பூக்கள், சிகப்பு நிறமான பூக்கள், ஊதா நிறமான பூக்கள் வரதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாகவே முன்வேணிற்காலம் சொல்லக்கூடிய இந்த ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக பூத்து குலுங்கி அவரைக்காய் போலவே இருக்கக்கூடிய காய்களை உருவாக்கக்கூடிய ஒரு குறு மரவகை தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்தாரையை சொல்ல முடியும். இந்த மந்தாரை இலை பொதுவாக நம்ம ஊரில் ரொம்ப பிரசித்தம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா வாழை இலை கிடைக்காது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மந்தார மரத்துலேருந்து விளையக்கூடிய இந்த இலைகளை எடுத்து கட் பண்ணி அதை தையல் இலையாக செய்து அதில் உணவு போட்டு சாப்பிடுகின்ற வழக்கம் அப்படிங்கிறது பொதுவாகவே இன்றைக்கும் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வழக்கம். அதோட இலை பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிறத பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 2 சிறுநீரகத்தையும் நம்ம ஒன்றாக சேர்த்தோம்னா என்ன மாதிரி ஒரு அமைப்பு தோன்றுமோ அந்த மாதிரி இலையை கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு தாவரம் இந்த மந்தாரை. மந்தாரையை பொறுத்தவரையிலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்துமே மருந்துக்கு பயன்படுத்தக்கூடியது தான். அதோட இலையிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு, மரப்பட்டை, வேர்பட்டை, அந்த பூ மற்றும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். மந்தாரையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கும் நாளமிலா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற முக்கியமான ஒரு மருந்துகளில் ஒன்று அப்படின்னு இந்த மந்தாரையை சொல்லலாம். மந்தாரையை எவ்வாறு மருந்தாக பயன்படுத்துவது அப்படின்னு வரும்போது, மந்தாரையை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு, நான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கறதுக்கு பச்சையாக இருந்தால் கூட இது மந்தாரையுடைய மரப்பட்டையை அரைத்து எடுத்திருக்கக்கூடிய சாறு. இந்த மாதிரி சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து காலை வெறும் வயிற்றில் ஒரு முறையும் இரவு படுக்கும்போது ஒரு முறையும் நாம் சாப்பிடலாம். அல்லது மந்தாரை அந்த இலைகளை நன்றாக அரைத்து, பொதுவாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிலக்கு பிரச்சனைகள், கருமுட்டை பை நீர்க்கட்டிகள்லாம் வரும்போது இந்த மாதிரி மந்தாரை இலையை அரைத்து எடுக்கக்கூடிய விழுது நான் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கொட்டைப்பாக்களவு வச்சுருக்கேன். இது அப்படியே காலையில் எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் பெண்களுக்கு கொடுத்து வந்தாலே இந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கருப்பை கட்டிகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள்லாம் நன்றாகவே குணமாகிறத பார்க்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் பார்த்திங்கன்னா சில வகையான வித்தியாசங்கள் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். சில மூலிகை உடலுக்கு நல்லதுன்னு சிலது சொல்லுவாங்க, சிலர் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மந்தாரையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா தமிழ் மருத்துவ முறையாகட்டும், ஆயுர்வேத மருத்துவ முறையாகட்டும், யுனானி மருத்துவ முறையாகட்டும், அதே போல் ஜெர்மன் மெடிசன்னு சொல்லக்கூடிய ஹோமியோபதி மருத்துவ முறையாகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இது பெரும்பாலும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், நிணநீர் சுரப்பிகளுடைய பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உபயோகப்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். பழங்குடி மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் உண்டு. பொதுவாகவே இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரும்பாலும் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே பெண் பூப்படைந்ததிலிருந்து அவை முதல் குழந்தை பெறுகின்ற வரை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவாக இந்த மந்தாரையுடைய இலைச்சாறு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடிய மந்தாரையுடைய மருத்துவ குணங்களை பற்றியும், எந்தெந்த நோய்களை தீர்ப்பதற்கு அவை உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றியும் இப்போ விவரமாக நம்ம பார்ப்போம். இன்றைக்கு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயின்னு நம்ம தமிழில் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய இந்திய சமூகத்தை பாதித்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம்.
எல்லாருமே நம்ம நினைப்போம் இதய நோய் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, சர்க்கரை நோய் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுன்னு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய ஹைப்போ தைராய்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய மனித இனத்தை பாதித்திருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறத பார்க்குறோம். சின்ன உதாரணம் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேரில் ஒருவருக்காவது குறைந்தது அந்த தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய் இருக்கிறத பார்க்குறோம். இந்த நோய்க்காக வழக்கமாக கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய தைராய்டு அளவுகளை கட்டுப்படுத்துவதாக நமக்கு வெளிக்காட்டினாலும் கூட இந்த நோயுடைய முக்கியமான பக்க விளைவுகள் உடல் எடையில் இருக்கக்கூடிய மாற்றம், தலைமுடி கொட்டக்கூடியதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், மனதளவில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட காரணிகள், தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட காரணிகள், பெண்களுக்கு மாத விலக்குகளில் ஏற்படுகின்ற காரணிகள் மற்றும் குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இயற்கை காரணிகளால் எவ்வாறு குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது, மந்தாரை மரத்தில் இருக்கக்கூடிய மரப்பட்டை இந்த ஹைப்போ தைராய்டிசம் சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 20 கிராம் அளவுக்கு சூரணம் எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து அதை 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய ஹைப்போ தைராய்டிசம் படிப்படியாக முன்னேற்றம் அடையிறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு பல வருடங்களாக தைராய்டுக்கான மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இதை ஒரு தேநீர் போல செய்து, அதாவது 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 20 கிராம் மந்தாரையுடைய மரப்பட்டையை இட்டு கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து அதை 3 வேளையாக பிரித்து காலை, மதியம், இரவு உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது உடலில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அழற்சி, அந்த இரத்த குழாய்கள் ரொம்ப வீங்கும் போது கால்கள் முழுவதுமே வீங்குகின்ற ஒரு நிலைமை, இரத்த குழாய்களில் செல்லுகின்ற இரத்தத்துடைய அளவு குறையும் போது கால்களில் கடுமையான அரிப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதே போல் கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் கடுமையான அழுத்தம் ஏற்படும் போது வெடித்து மிகப்பெரிய அளவில் உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, ரொம்ப அதிகமாக அதையும் நம்ம கவனிக்காமல் விடும்போது கால்களில் இருக்கக்கூடிய திசுக்கள் பாதிப்படைந்து கால் முழுவதும் ஏற்படுகின்ற புண்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் கூட மீண்டும் மீண்டும் அந்த வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையை எவ்வாறு குணப்படுத்தி கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு மிகச்சிறந்த அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு மருந்து எதுன்னு பார்க்கும்போது இந்த மந்தாரை இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு. மந்தாரையுடைய இலைகளிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரியும் மந்தாரை இலையை அரைத்து எடுக்கக்கூடிய விழுது இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் பூசி 1 மணி நேரம் 2 மணி நேரம் வைத்து கால்களை வெந்நீர் வைத்து கழுவுகின்ற ஒரு பழக்கம். இந்த 2 விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறையவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருக்கிறத பார்க்குறோம். நிறைய இளம் பெண்கள், இளம் ஆண்கள் கூட இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம், என்னுடைய உடல் எடை குறையவில்லை, நான் உடற்பயிற்சி செய்கிறேன், உணவில் மாற்றம் இருக்கிறது, யோகா செய்கிறேன், மனப்பயிற்சி செய்கிறேன், இருந்தாலும் என்னுடைய உடல் எடை குறையவில்லை அப்படிம்பாங்க. அப்போது இயற்கை காரணிகளால் உடல் எடையை குறைக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவர்களுக்கு முதலில் நான் பரிந்துரை செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா மந்தாரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையை தான் நான் பரிந்துரை செய்வேன். மந்தாரை மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம், அதாவது 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் 20 கிராம் அளவுக்கு மரப்பட்டையை இட்டு கொதிக்க வைத்து அதை 300 மில்லியாக குறைத்து காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது படிப்படியாக அந்த உடல் எடையை சேர்க்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய பேசிக் மெட்டபாலிக் ரேட்ஸை சரி செய்யக்கூடிய காரணிகள் உடலில் அதிகமாகும் போது மிகப்பெரிய அளவில் உடல் எடை குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம்.
ஒரு 6 மாதம் மந்தாரை மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது நிச்சயமாக ஒரு 5லிருந்து 10 கிலோ வரை உடல் எடையில் கணிசமான முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் பிறப்புறுப்புகளில் கடுமையான அரிப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் இருக்கிறத பார்க்குறோம். சில பெண்கள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய மருந்துகள் மாத்திரைகள் சிறப்புகள் சாப்பிட்ட பிறகு கூட வெள்ளைப்படுதல் கோளாறில் எனக்கு மாற்றமே இல்லை. அதிகமாக வெள்ளைப்படும் போது இடுப்பு பகுதிகளில் எனக்கு மிக கடுமையாக வலி ஏற்படுகிறது. சில நேரங்களில் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் கூட இந்த பிரச்சனையினால் நான் அவதிப்படுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்தி கொள்வதற்கான மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மந்தாரையிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை தான். 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு மந்தார மரப்பட்டையை இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் 300 மில்லியாக மாற்றி அந்த கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு ஒரு 2 மண்டலம் தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு மட்டுமல்ல, பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து விடுவதை பார்க்க முடியும். அதே போல் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசனவாயில் வெடிப்புன்னு சொல்லக்கூடிய ஆனல் ஃபிஷர் இருக்கிறத பார்க்க முடியும். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத விலக்கு நேரங்களில் மிக கடுமையான அளவு ஒரு மலச்சிக்கல் ஏற்பட்டு அந்த நேரங்களில் அவங்க மலம் கழிக்கும்போது அது மிகப்பெரிய அளவில் உடலை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த பிரச்சனைகளை எவ்வாறு குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற முக்கியமான மருந்து இந்த மந்தாரையிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை கஷாயம்தான். ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 100 கிராம் அளவுக்கு மந்தாரையுடைய மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை ஒரு கஷாயமாக ஒரு 2 லிட்டர் அளவுக்கு சுண்ட வைக்க வேண்டும். ஒரு பெரிய டப் எடுத்து அதில் இந்த கஷாயத்தை போட்டு உட்கார்ந்து அவங்க டப் பாத் எடுக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் போது உள்ளுக்கு மருந்துகள் கொடுக்க முடியாது, வெளிப்புற சிகிச்சையாக தான் கொடுக்கணும். அந்த மாதிரி வெளிப்புற சிகிச்சையாக கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மந்தாரை மரப்பட்டைன்னு சொல்லலாம். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காய்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் மற்றும் பிறப்புறுப்புகளில் ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற ஆசனவாய் வெடிப்புன்னு சொல்லக்கூடிய ஆனல் ஃபிஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மந்தாரை மரத்தையும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மரப்பட்டையையும் நாம் சொல்லலாம். ஐசக் அப்படிங்கிறவர் பாகல்கோட் பீஜாப்பூர் அப்படிங்கிற இடத்திலிருந்து 67 வயதானவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க. அவர்களுடைய சிறுநீரக செயல் குறைபாடு ஏற்பட்டு கிரியாட்டின் சொல்லக்கூடிய உப்புடைய அளவு 3ஆக இருக்கிறது. டயாலிசிஸ் செய்து கொள்வதில் விருப்பமில்லை, ஏதாவது இயற்கை மருந்துகள் எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐசக் சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா சிறுநீரக செயல் குறைபாடு ஏற்படும் போது அதை இயற்கையான முறையில் குணப்படுத்துவதற்கோ அல்லது அந்த சிறுநீரக செயல் குறைபாடு நோயை வேகமாக பரவாமல் தடுப்பதற்கோ இயற்கை மருந்துகள் நிறைய உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பூனை மீசை செடி அப்படிங்கிற ஒரு தாவரம், ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களோடு இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் அளவு தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 300 மில்லியாக குறைத்திருங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி உணவுக்கு ஒரு 30 நிமிடம் முன்பு தொடர்ந்து சாப்பிடுங்க. ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் இதை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக இந்த உப்பு சத்துடைய அளவு அதிகமாகாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் உணவு முறையில் நல்ல மாற்றம், மனப்பயிற்சி சம்பந்தப்பட்ட மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய சிறுநீரகம் பழுதிலிருந்து மீண்டு நார்மலாக வரதை நம்ம பார்க்க முடியும். நேயர்கள், இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் அதை எனக்கு அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் கௌதமன், மருத்துவ இயக்குனர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, எண் 37, வஉசி முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. நேயர்களே, இன்றைக்கு மந்தாரையுடைய மருத்துவ குணங்களை பார்த்தோம் இல்லையா? பாருங்க, இன்றைக்கு தீர்க்க முடியாதுன்னு சொல்லுகின்ற தைராய்டு நோய்க்காகவும், உடலில் ஏற்படுகின்ற நிணநீர் சுரப்பிகளுடைய பாதிப்பு லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும், கருப்பை கட்டிகள், கருமுட்டை பை கட்டிகள் போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும், வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேகமாக குணமாக்குவதற்கும்
எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ரொம்ப விவரமாக நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மூலிகையோடு, அதோட மருத்துவ குணங்களோடு, அதோடைய செய்முறை விளக்கங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: டாக்டர் கே கௌதமன், BAMS, மருத்துவ இயக்குனர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, 37, வஉசி முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. ஃபோன் நம்பர் 04446094900.